ஏழ்மைன்னா பொருளற்று இருக்கிறதுக்கு பேர் ஏழ்மை இல்லை, புத்தியற்று இருக்கிறதுக்கு பேர் ஏழ்மை. ஏழைனா யாரு? சிந்தனையில் தப்பாகிறவன் அவன் தான் ஏழையை தவிர, வீடு இல்லாதவன் கார் இல்லாதவன்லாம் ஏழை கிடையாது. எனக்கு கார் வானான்னு இருக்கிறவன் இருக்கலாம் தானே. வானான்னு இருக்கிறதுக்கும் முடியாமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கார் வாங்க முடியாது ஒரு வானான்னு சொல்கிறது குற்றம், தப்பு. எல்லாமே என்ன பண்ணுறாரு, ஒரு வேஷம் போட்டு மறைக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு வாங்குகிற தகுதி இருக்கணும், நான் வாங்காமல் இருக்கணும். என்னால் வாழ முடியும், எனக்கு அது வானான்னு இருக்கணும். அப்போ தான் அது சரி. வசதியாக இருக்க கற்றுக்கோங்க. எப்போதும் எப்படி இருங்க, வசதி. எங்கே போனாலும் கம்ஃபர்டபுளாக உட்காருங்க. யாருக்கிட்டையும் எப்படி பேசுங்க, சௌகரியமாக பேசுங்க. எல்லாத்துலேயுமே அந்த இடத்த புரிஞ்சுக்கின்னு வாழ பாருங்க. அப்போ எப்படி இருக்கலாம், நீங்கள் வசதியாக இருக்கலாம். இடம் புரியல, வசதியாக இருக்க முடியாது. பொருள் புரியல, வசதியாக இருக்க முடியாது. அடுத்தவங்களை கூட பழக புரியல, சில பேர் கூடலாம் நீங்கள் வசதியாக இருக்க முடியாது. ஏன்டா இந்த சனியாக வந்தான்ற மாதிரி இருக்கும். சில பேரை பார்த்தாவே பிடிக்காது. ஏன்னா உங்களுடைய கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து உங்களை வெளியே தள்ளுருவான். நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாமல் ஆகிடுவீங்க. யார் மேலே யார் அக்கறையாக இருக்குண்ணா, நீங்கள் உங்கள் மேலே அக்கறையாக இருக்கணும். அப்போது வசதியாக இருக்கணும்னு நினைங்க. கடவுள் தெரிஞ்சுக்கோங்க, உங்களை தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை கொஞ்சம் காலம்தான். இன்னும் 365 100 எவ்வளோ? அவ்வளோ நாள் தான் வாழ போகிறீங்க. 36,000